சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் சில குணங்களை கடுமையாக வெறுக்கிறது. இஸ்லாம் வெறுக்கக்கூடிய குணங்களில் முதன்மையான குணம் நிஃபாக் என்ற நயவஞ்சகம். சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் நிஃபாக்கை பற்றி, முனாஃபிகூன்களை பற்றி அதிகமே ஞாபகம் செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை, துன்பங்களை, சிரமங்களை முனாஃபிகூன்களால் அனுபவித்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நிஃபாக் நயவஞ்சகம் என்று வரும்போது அதை 2 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை நிஃபாகுன் இஅ்திகாதி, கொள்கை ரீதியான நிஃபாக், நயவஞ்சகம். உள்ளத்தில் குஃப்ரை மறைத்து கொண்டு வெளிரங்கத்தில் ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவன், இவன் முனாஃபிக். இரண்டாவது வகை நிஃபாகுன் அமலி, முனாஃபிக்குடைய பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அத்தகைய ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யை தான் பேசுவான். வைதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாறு செய்வான். வைதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான், நம்பிக்கையை தகர்த்துவான். இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் முனாஃபிக், நயவஞ்சகம். இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், வல் காலிபு இன்னஹா இதஸ்தஹ்கமத் ஃபில் இன்சான், ஒரு மனிதனிடம் இந்த 3 குணங்களும் ஆழமாக பதிந்து விட்டால் தஜுர்ருஹு இலன் நிஃபாகில் இஅ்திகாதி, அடிப்படையான நிஃபாக்கின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக்கொண்டு வெளிரங்கத்தில் முஸ்லிமாக வாழக்கூடியவனாக அவன் காலப்போக்கில் ஆகிவிடுவான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அபி முலைகா என்ற ஒரு தாபிஈ, சஹாபாக்களிடமிருந்து பல ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ராவி, அவர் சொல்கிறார், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 30 சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த 30 சஹாபாக்களும் குல்லுஹும் யகாஃபூன நிஃபாக், அந்த 30 சஹாபாக்களும் நயவஞ்சகத்தை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நயவஞ்சகம் என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஓடோடி வருகிறான். நாஃபக ஹம்தலா, நாஃபக ஹம்தலா, ஹம்தலா முனாஃபிகாகி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹம்தலா என்ன இது? சொன்னார்கள் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், வீட்டில் நான் இருக்கும் போது, உங்களோடு அமர்ந்திருக்கும் போது என்னுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதே தரம் வீட்டில் நான் இருக்கும் போது இல்லையே, நான் முனாஃபிகாகி விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு இருக்கும் போது உங்களுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதே தரத்தில் உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் இருந்தால், லசாஃபஹத்குமுல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும் வஃபீ துருகிக்கும், உங்களுடைய படுக்கை அறைக்கே மலக்குமார்கள் வந்து முசாஃபஹா செய்வார்கள். நீங்கள் பாதையில் செல்லும் போது மலக்குமார்கள் வந்து முசாஃபஹா செய்வார்கள். அது சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். லாக்கின் யா ஹம்பலா சாஅத்தன் வசாஆ, ஹம்பலாவே, ஈமான் கூடும் குறையும். மனிதர்களுடைய ஈமான் யஸீத் வயன்குஸ், கூடும் குறையும். நல்ல சூழல்கள் அமையும் போது ஈமான் டாப் லெவலுக்கு செல்லும், பாவமான சூழல்கள் அமையும் போது ஈமான் லோ லெவலுக்கு செல்லும். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள். ரசூலுல்லாஹோடு இருக்கும் போது எனது ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதே தரம் என்னுடைய வீட்டிலும் இல்லையே, பஜாரிலும் இல்லையே, நான் முனாஃபிகாகி விட்டேன். கணேசக்குரிய சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும்
நிஃபாக்கை, நயவஞ்சகத்தை பயந்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழன். எல்லா ரகசியங்களையும் ரசூலுல்லாஹ் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தார்கள். முனாஃபிக்குகளுடைய பட்டியலை ஹுதைஃபாவிடம் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவுடைய நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய வீட்டை தட்டுகிறார். ஹுதைஃபா, ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய பட்டியலை தந்தாரே, அதில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பின்னர் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார். ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். நபிமார்களுடைய கனவு அது வஹி. ரசூலுல்லாஹ் கனவு காண்கிறார்கள், சுவர்க்கத்துக்கு சென்றார்கள். ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு பெண் வுசூ செய்து கொண்டிருந்தாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள், லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை, இந்த வீடு யாருக்கு சொந்தமானது? ஃபகாலூ லி உமர், அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த மாளிகை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாளிகையை சுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா, உமருடைய அந்த ரோஷம் ஞாபகம் வந்து நான் அந்த மாளிகைக்கு நுழையாமல் வந்துவிட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபபகா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுந்தார்கள். அலைக பிஅபி வ அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், எனது தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அகாரு அலைக், உங்கள் மீது நான் ரோஷப்படுவேனா? அப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவுடைய நேரம் ஹுதைஃபாவுடைய வீட்டை தட்டுகிறார். முனாஃபிக்குடைய பட்டியலில் எனது பெயர் இருக்கிறதா? சஹாபாக்கள் குஃபுர் ஷிர்கை விட நிஃபாக்கை, நயவஞ்சகத்தை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்குறுதிகளை நிறைவு செய்யுங்கள். வாக்குறுதிகள் கேள்வி கேட்கப்படும். முனாஃபிக்குடைய பண்பு, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான். ஒருபோதும் நயவஞ்சகன் வாக்கை நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். வாக்களித்தால் மாறு செய்வான். கணேசக்குரிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 20 வருட காலம் கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்தார். அதற்கு பின்னர் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அனைவர்களும் மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார். மதீனாவை விட கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சில காலம் கூஃபாவை மையமாக வைத்து தான் ஆட்சி செய்தார். அதற்கு பின்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 வருடங்கள் கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கூஃபா என்பது இராக்குடைய தலைநகர். அந்த நேரத்தில் பக்தாதுடைய சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. பக்தாதுடைய சிட்டி அப்பாசிய கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் தான் கட்டி எழுப்பப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்து 20 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அன்றைய காலம் பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கம் ரோம கிறிஸ்தவர்கள் பல நாடுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில், இன்னொரு பக்கம் பாரசீக சாம்ராஜ்யம், கிழக்கினுடைய பல நாடுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில், ஹபஷா என்ற ஒரு சாம்ராஜ்யமும் இருந்தது.
அரபு நாடுகள் ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இஸ்லாமிய ஹிலாஃபத் தலை தூக்கும் போது இந்த சாம்ராஜ்யங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ரோம கிறிஸ்தவர்கள் அதிகமாகவே தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், இந்த தொந்தரவு நீடித்தால் என்னால் சிறந்த முறையில் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுல்ஹுல் ஹுதைபியா செய்தார்களே, அதே போன்ற ஒரு சுல்ஹை சமாதான ஒப்பந்தத்தை செய்தால் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் என்று ரோம கிறிஸ்தவர்களை அழைத்தார்கள். உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டு காலம் நாம் உங்களை தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது. நாம் உங்களுடைய பகுதிக்கு வரமாட்டோம், நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு வரக்கூடாது. ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. எழுதப்படக்கூடிய தாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கரத்துக்கும் வந்தது, ரோம கிறிஸ்தவர்களுடைய கரத்துக்கும் சென்றது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த 10 வருட காலத்தை பிரயோஜனமாக கழித்தார், சந்தர்ப்பமாக பயன்படுத்தினார். அந்த 10 வருட காலங்களில் பெரும் படையை திரட்டினார், ஆயுதங்களை தயார் செய்தார், கடற்படையை உருவாக்கினார். இஸ்லாமிய வரலாற்றில் கடற்படையை முதலாக உருவாக்கியவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 10 வருட காலத்தில் தான் செய்தார். 10 வருட காலம் நாளை மறுநாள் முடிவடைய போகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு தனது தோழர்களோடு மஷூரா செய்தார்கள். நாளை மறுநாள் 10 வருடங்கள் பூர்த்தியாகிறது, ரோம கிறிஸ்தவர்களுடைய நாடுகளை நாம் தாக்குவோம். 10 வருடம் பூர்த்தியாகியதும் தாக்குதலை ஆரம்பம் செய்தார்கள். ரோம கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாடாக முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். தொடர் வெற்றி கொண்டே போனார்கள். இந்த நேரத்தில் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வஃபாஉன் லா கதிர், வஃபாஉன் லா கதிர். அல்லாஹ் மிகப்பெரியவன், வாக்குறுதியை நிறைவு செய்யுங்கள், வாக்குக்கு மாறு செய்ய வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம் என்று சத்தம் போட்டு கொண்டு வந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அம்ர் இப்னு அபஸாவோடு ஆறுதலாக பேசினார்கள். நாம் வாக்குறுதியை மீறவில்லை, ஒப்பந்தம் செய்த 10 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒப்பந்த காலம் முடிவடைந்தால் 2 தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடாத்தி முடிவு செய்வார்கள். இந்த ஒப்பந்தத்தை நீடிப்போமா அல்லது இதை முறித்து யுத்தத்தை ஆரம்பிப்போமா என்று பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு செய்யப்பட வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றதும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் செய்த தவறு விளங்க வருகிறது. கைப்பற்றிய அனைத்து நாடுகளையும் திருப்பி கொடுத்தார்கள். கனிமத்துடைய நிறைய பொருட்கள் கிடைத்திருந்தது, அனைத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். வஃபாஉன் லா கதிர், வாக்குறுதியை மீறக்கூடாது, வாக்குறுதியை நிறைவு செய்ய வேண்டும். முனாஃபிக்குடைய பண்பு, வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா வாப்பா மகன் 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தால் எல்லாரும் பத்ருடைய யுத்தத்துக்கு சென்று விட்டார்கள். பத்ர் களத்திற்காக இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகள் கண்டு விட்டார்கள். வாப்பா மகனை நிப்பாட்டினார்கள். எங்கே போகிறீர்கள்? இப்பொழுதுதான் இவர்கள் ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி அவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்தது. அந்த குஃபாரு மக்கா காஃபிர்கள் கேட்டார்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதா, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தானே சொல்கிறீர்கள்? இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களும் யமான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மா நுரீதுஹு, நாம் முஹம்மதிடம் செல்லவில்லை. மா நுரீது இல்லல் மதீனா, நாம் மதீனாவுக்கு ஒரு தேவைக்காக போகிறோம், அவ்வளவுதான். சத்தியம் வாங்கினார்கள்.
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாது என்று சத்தியம் வாங்கினார்கள். இவர்கள் சத்தியம் செய்துவிட்டு பத்ர் களத்துக்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்சரிஃபா, 2 பேரும் இந்த யுத்தத்திலிருந்து சென்று விடுங்கள். நஃபி லஹும் அஹ்தஹும் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், அவர்களுக்கு கொடுத்த வாக்கை நாம் நிவர்த்தி செய்வோம். இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடுவோம். யுத்த களம், வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் நிறைவேற்ற சொல்கிறார்கள். இந்த பக்கம் 313 பேர், அந்த பக்கம் 1000க்கும் மேல் பெரும் கூட்டம் மோத வருகிறது. அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் வாக்கு மீறக்கூடாது என்று திரும்ப போ சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வஃபா வாக்குறுதி என்பது எங்களிடத்தில் இருக்கிறதா? கடன் வாங்கும் போது நாளுக்காக மடித்து கெஞ்சி வாங்குகிறோம். தருகிறேன் என்று சொன்ன டேட்டில் கடன் கொடுத்தவர் வந்து கேட்டால் என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறோம். அவர் ஒரு நம்பிக்கையில் தந்திருப்பார், அவருக்கு தேவைகள் இருக்கும், முன்பின்னாக்கி தந்திருப்பார். அந்த உரிய திகதியில் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய கல்வி எந்த அளவு நோகும். அந்த உரிய டேட்டில் கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்கலாம். அதுதான் முறை. சொன்ன திகதியில் திருப்ப கொடுக்காமல், ஃபோன் காலுக்கு ஆன்சர் பண்ணாமல், கண்ணுக்கு முன்னால் படாமல் ஒளிந்து கொண்டிருந்தால் அது முனாஃபிக்குடைய பண்பு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு வியாபாரி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடல் தாண்டி பயணம் செய்து வியாபாரம் செய்கிறார். அவருடைய வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது. அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போவதற்கு கூட பணம் இல்லை. அங்க இருக்கக்கூடியவர்களிடத்தில் உதவி தேடுவோம் என்று பார்த்தார். இந்த ஊரிலேயே ஆக பெரும் செல்வந்தர் யார் என்று கேட்டார். ஒருவருடைய வீட்டை காட்டினார்கள். அந்த வீட்டுக்கு போய் ஒரு உதவி கேட்டார். அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், நான் எதை வைத்து உங்களுக்கு உதவி செய்யலாம்? நீங்கள் யார் என்றே தெரியாது, பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அலக ஷாஹிதுன், உங்களுக்கு சாட்சியாளர்கள் யாராவது இருக்கிறார்களா? சொன்னார் இந்த வியாபாரி, இந்த ஊருக்கு நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன், வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது, எனக்கு தெரிந்த யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர ஷாஹித் சாட்சியாளர் வேறு யாரும் இல்லை, உங்களை பொறுப்பெடுக்க யாராவது இருக்கிறார்களா? ஒரு சொன்னார், அல்லாஹுவை தவிர ஒரு கஃபீல், என்னை பொறுப்பேற்கக்கூடியவர் யாரும் இல்லை, இந்த ஊருக்கு இப்பொழுதுதான் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹுவை முன்னிறுத்தி அவர் கேட்டார், அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கேட்டார். அந்த நம்பிக்கையில் அந்த வீட்டில் உள்ள செல்வந்தர் தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பினார். வியாபாரி வீட்டுக்கு போனார். கொஞ்ச நாள் பிசினஸ் செய்து கொடுக்க வேண்டிய பணத்தை சேகரித்து தருகிறேன் என்று சொன்ன அந்த டேட்டில் பயணம் செய்வதற்காக கடல் ஓரத்துக்கு வருகிறார். அன்றைய அந்த காலகட்டம் சிக்கலான ஒரு நிலைமை இருந்தது. காற்று வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள் கப்பல் இந்த வழியாக போகாது, கொஞ்சம் தாமதமாகும். இவருக்கு சரியான கவலை, நான் வாக்கு கொடுத்து விட்டேன், வாக்கை நிறைவு செய்யணும். அந்த பணத்தை ஒரு மரக்கட்டையில் வைத்து அடைத்து அதை தூக்கி கடலில் வீசினார். வீசிவிட்டு துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் வாக்கு கொடுத்து விட்டேன், நான் சொன்ன அந்த திகதிக்கு முன்னர் இந்த பணத்தை அந்த மனிதருக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று துஆ செய்கிறார். கடன் கொடுத்தவர் குறித்த நேரத்தில் வருகிறார். கப்பல் வரல. அவர் நினைத்து விட்டார், இவரும் என்னை ஏமாற்றி விடுவார். போக பார்க்கும் போதே காலில் ஒரு கட்டை தட்டிப்படுகிறது. விறகுக்காக தூக்கி கொண்டு வீட்டுக்கு போனார். பிளந்து பார்த்தால் உள்ளே பணம் இருக்கிறது, ஒரு லெட்டரும் இருக்கிறது. குறித்த திகதியில் என்னால் வர முடியாமல் போனதே, அதனால் தான் பணத்தை இதில் வைத்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். காலநிலை சரியாகிறது. அதற்கு பின்னர் அந்த வியாபாரிக்கு மனதுக்கு ஏதோ சஞ்சலமாக இருக்கிறது.
அந்த பணம் உரியவருக்கு போய் சேர்ந்ததா இல்லையா எதுவும் தெரியாதே. கப்பலில் ஏறி பயணம் செய்து அந்த நாட்டுக்கு சென்று பணத்தை அந்த மனிதரிடத்தில் ஒப்படைத்தார். அந்த மனிதர் சொன்னார், ஒரு கட்டையில் பணத்தை வைத்து லெட்டரோடு அனுப்பினீர்களே, அந்த பணம் எனக்கு வந்து சேர்ந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள். வியாபாரத்தில் நேர்மை இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை ஒருபோதும் மீறக்கூடாது. வாக்கை மீறினால் அவன் முனாஃபிக், நயவஞ்சகன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முனாஃபிக் துல் வஜ்ஹைன், இரட்டை முகமுடையவனாக இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். முனாஃபிக், நயவஞ்சகன், இரட்டை வேடம் போடக்கூடியவனாக இருப்பான். முன்னால் ஒரு விதமாகவும் பின்னால் இன்னொரு விதமாகவும் இருப்பான். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் முஃமின்கள் ஒற்றை முகமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள், இரட்டை முகமுடையவர்களாக இருக்கவில்லை. முன்னால் எப்படியோ பின்னாலும் அப்படியோ தான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா, துன்யாவில் யாருக்கு ரெண்டு முகங்கள் இருக்கிறதோ, கான லஹு யௌமல் கியாமத்தி லிசானானி மின் நார், கியாமத்துடைய நாள் நெருப்பினாலான ரெண்டு நாவுகள் அவனுக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷர்ரன் நாஸ் துல் வஜ்ஹைன், மக்களில் மிக மோசமானவன், கீழ்த்தரமானவன், இரட்டை முகமுடையவன். முன்னால் சிரித்து பேசுவான், அன்பாக பேசுவான், கௌரவமாக கண்ணியம் தந்து பேசுவான், பின்னால் துரோகம் செய்வான், சூழ்ச்சி சதி செய்வான், எங்களை வீழ்த்தாட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். இவன் முனாஃபிக். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹலீல் ஜிப்ரான் என்ற ஒரு ஷாயிர், கவிஞர், அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். லவ் அன்னனா நஅலம் மா யுகாலு அன்னா ஃபீ கியாபினா லமப்தஸம்னா ஃபீ வுஜூஹி கஸீரின் மினன் நாஸ், எங்களுக்கு பின்னால் என்னெல்லாம் பேசப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் பலருடைய முகங்களை பார்த்து நாம் சிரிக்க மாட்டோம். இதுதான் இன்று ஏராளமானவர்களுடைய நிலைமை. முன்னால் நல்ல பேசுவார்கள், அன்பாக பேசுவார்கள், பின்னால் அவதூறு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், புறம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், இட்டு கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த குணம் முனாஃபிகுடைய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்பகி லிதில் வஜ்ஹைனி அய்யகூன அமீனா, இரட்டை முகமுடையவன் அமீனாக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க மாட்டான், வாக்குறுதியை மீறக்கூடியவனாகத்தான் இருப்பான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, துல் வஜ்ஹைன், இரட்டை முகமுடையவன், இரட்டை வேடம் போடக்கூடியவன், துரோகி. யாராவது ஒருவர் என்னோடு நல்ல முறையில் பழகிக்கொண்டு பின்னால் என்னை பற்றி புறம் பேசினால், அவதூறு சொன்னால், என்னை குத்தி காட்டிக் கொண்டிருந்தால், எனது குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தால் எனது மனம் எந்த அளவு நோகும். அதே போன்றுதான் இன்னொருவனுக்கு நான் செய்யும் போது அவனுடைய கல்பும் நோகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, துரோகத்தை மன்னிப்போம், மறக்கக்கூடாது. துரோகத்தை மன்னிப்போம், மறக்கக்கூடாது. ஒருவன் நம்ப வைத்து கழுத்தறுத்தால் அதை கூட மன்னிப்போம், ஆனால் மறக்கக்கூடாது. மன்னிப்பது நல்லொரு சிஃபத், நல்லொரு பண்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்க கூடியவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னிப்பதுதான் சிறந்தது. வல் ஆஃபீன், அஃபு என்றால் இரக்கத்தோடு மன்னிப்பது. துஆ செய்யும் போது நாம் எப்படி துஆ செய்கிறோம்?
அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, எங்களை மன்னிப்பாயாக. அஃபு இரக்கத்தோடு மன்னிப்பது, துரோகம் செய்தவனையும் இரக்கத்தோடு மன்னிப்போம். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா வாப்பா மகன் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். யமான் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்கவசங்களை அணிந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். காஃபிர்களுடைய ஒரு கூட்டத்தை விரட்டி கொண்டு போனார். பின்னால் முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் இவரை விரட்டி கொண்டு வருகிறார்கள். தூரத்தில் இருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், சரியாக படல்ல, ஏதோ தவறாக இருக்கிறது. இங்கிருந்து சத்தம் போட்டார், இபாதல்லாஹ், அபி அபி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்னுடைய வாப்பா வாப்பா என்று சத்தம் போட்டார். அந்த யுத்தத்துடைய சத்தம் யாருக்கும் கேட்கல. யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள். ஓடி போனார். வாப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கையில் தாங்கினார். முஸ்லிம்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறார்கள், ஒரு முஸ்லிமை தவறுதலாக நாம் கொலை செய்து விட்டோம். எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். வாப்பாவுடைய ஜனாசாவை கையில் வைத்துக் கொண்டு, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, மன்னித்தார்கள். இந்த அளவுக்கு யாராவது எனக்கு அநியாயம் செய்திருப்பார்களா? துரோகம் செய்திருப்பார்களா? எல்லாத்தையும் மன்னிப்போம், ஆனால் துரோகத்தை மறக்க கூடாது. அல் முஃமினு கிர்ருன் கரீம், முஃமின் சங்கையானவன், அவசரமாக ஏமாறக்கூடியவன். ஒரு முஃமினுடைய கல்ப் எப்போதும் சுத்தமாக இருக்கும், சூழ்ச்சிகள் சதிகள் தெரியாது. ஆனால் ஒரு முறை ஏமாந்தால் இரண்டாவது முறை ஏமாற மாட்டான். லா யுல்தகுல் முஃமின் ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு மூமின் ஒரே குழியில் 2 முறைகள் விழமாட்டான். ஒரு முறை துரோகம் செய்யப்பட்டால் இரண்டாவது முறை அந்த வலையில் சிக்க மாட்டான். ஒரே குழியில் 2 முறைகள் விழக்கூடியவன் மூமினாக இருக்கவும் மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துரோகத்தை மன்னிப்போம், மறக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யாரும் யாருடைய குறைகளையும் தேடக்கூடாது. யாரும் யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ததப்பஅ அவ்ரத அஹி ததப்பஅ அல்லாஹு அவ்ரதஹு யுஃப்திஹுஹு வலௌ ஃபீ ஜௌஃபி பைத்திஹி. யார் இன்னொருடைய குறையை துருவி துருவி ஆராய்வாரோ, அல்லாஹ் அவருடைய குறையை துருவி துருவி ஆராய்வான். யுஃப்திஹுஹு வலௌ ஃபீ ஜௌஃபி பைத்திஹி, நடு வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். இன்னொருடைய குறையை தேடக்கூடாது. கீபத் என்றால் இருக்கின்ற குறையை பேசுவது, இல்லாததை பேசினால் அது அவதூறு. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஹத்து கொடுக்கப்படும், கசையடிகள் கொடுக்கப்படும். கீபத் இருக்கின்ற குறையை பேசுவது, ஒரு மனிதரிடத்தில் இருக்கின்ற குறையை பேசுவது எவ்வளவு பெரும் பாவம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ. வஃபாத்தான தனது சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் விரும்புவாரா? நான் ஒருவனை பற்றி பேசுகிறேனா? அவனுடைய ஜனாசா வைக்கப்பட்டு அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாருடைய குறைகளையும் பேசக்கூடாது. யாராவது என்னை பற்றி புறம் பேசுகிறார்களா, எனக்கு பின்னால் குத்தி காட்டுகிறார்களா, அவதூறு சொல்கிறார்களா, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மோசமானவர்களுடைய செயல் அது. நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். மோசமானவர்கள் எனக்கு அவதூறு சொல்லட்டும், குறை சொல்லட்டும், புறம் பேசட்டும். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சிலர் புறம் பேசினார்கள், குறை சொன்னார்கள். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பழக்கூடி அனுப்பி வைத்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா, நன்றி சொல்லி பழக்கூடி அனுப்பி வைத்தார்கள்.
அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நன்மைகளை எனக்கு தந்தார்கள், அதனால் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்றேன் பல கூடி அனுப்பி வைத்தார்கள். யாராவது என்னை பற்றி பேசினால் பேசிய அளவுக்கு நன்மைகள் தரப்படும். நன்மைகள் இல்லை என்றால் என்னுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தாட்டப்படும். யாராவது இன்னொருடைய குறையை பற்றி பேசினால் காதுக்கு வாங்கக்கூடாது. மர்ஹூம் இஸ்மாயில் ஹஸ்ரத் அவர்கள் யாருடையாவது குறைகள் சொல்லப்பட்டால் காதுக்கு வாங்க மாட்டார்கள், தூங்கி விடுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நிஃபாக் நயவஞ்சகம் என்பது அது ஒரு நோய். குர்ஆனுடைய 37 இடங்களில் நயவஞ்சகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நயவஞ்சகம் அது ஒரு நோய். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, ஒரு நோயாக அவர்களுடைய கல்பில் இருந்தது. அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். ஒரு மூமின் எப்போதும் பயந்து கொண்டே இருப்பான். முனாஃபிக்குடைய பண்புகள் என்னிடத்தில் இருக்கிறதா? நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் வந்து விடுவேனா? பயந்து பயந்து இருப்பான். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா காஃபஹு இல்லா முஃமின் வலா அமினஹு இல்லா முனாஃபிக். ஒரு மூமின் நிஃபாக் நயவஞ்சகம் என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று பயந்து பயந்து வாழ்வான். முனாஃபிக் அதை நினைத்து பயப்பட மாட்டான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஹாசிபு அன்ஃபுஸகும், எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வோம். நிஃபாக்குடைய தன்மைகள், முனாஃபிக்குடைய பண்புகள் என்னிடத்தில் இருக்கிறதா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வோம். வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்பக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உடனடியாக நம்ப வேண்டாம், துருவி ஆராயுங்கள். சோசியல் மீடியாவுடைய காலம், வரக்கூடிய எல்லாத்தையும் நம்புகிறோம், வரக்கூடிய எல்லாத்தையும் ஷேர் பண்ணுகிறோம். எவ்வளோ பெரும் ஒரு பாவம்! ஒரு மூமின் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குரிஹ லகும் கீல வகால, உறுதியற்ற செய்திகள் உங்களுக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறது. உறுதியற்ற செய்திகளை நம்புவதை, அதை 4 பேருக்கு பகிர்வதை, அது வெறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருடைய குறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய குறையை நாம் பார்ப்போம், எங்களை திருத்திக் கொள்வோம். நாளை எங்களிடம் கேள்வி கேட்கப்படக்கூடியது எங்களை பற்றி தான், என்னுடைய பாவங்களை பற்றி தான், என்னுடைய குறைகளை பற்றி தான், இன்னொருவனை பற்றி அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், வலப்புறமும் இடப்புறமும் மலக்குமார்கள் அமர்ந்து எங்களுடைய நல்லது கெட்டதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கவனமாக இருப்போம். ஒரு பாவத்தை செய்தால் அது அல்லாஹ்வோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் போது, தௌபா செய்யும் போது அல்லாஹ் அனைத்தையும் மன்னிப்பான். சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இதற்கு பின்னர் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டே பாவத்திலிருந்து முழுமையாக கலந்து கொண்டால், இந்த 3 இருந்தால் தௌபா. தௌபாவின் மூலம் பெரும் பாவங்கள், சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, தான தர்மங்களின் மூலம் எங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுடைய பாவங்கள் ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், இன்னொருவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஃப்அல் மா ஷித், நாடியதை செய்து கொள். இன்னொருவனுக்கு அவதூறு சொல்ல முடியுமா? சொல்லலாம். புறம் பேச முடியுமா? பேசலாம். இட்டு கட்ட முடியுமா? இட்டு கட்டலாம். இன்னொருடைய கல்பை நோகடிக்க முடியுமா? நோகடிக்கலாம். கடன் தருகிறேன் என்று சொன்ன திகதியில் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்க முடியுமா? செய்யலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கர்கராவுடைய நிலைமை இருக்கிறது, சகராத்துடைய நிலைமை இருக்கிறது. தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும்போது சுவர்க்க நரகத்தினுடைய காட்சிகள் எல்லாம் காண்பிக்கப்படும். சுவர்க்கம் நரகத்தினுடைய காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது
அந்த நேரத்தில் கத்துவோம், கதறுவோம். அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் அந்த நேரத்தில் பிரதிபலிக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் அவன் பதுவா செய்ய வேண்டிய தேவையில்லை. மனம் நொந்தாலே அது பதுவாதான். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக இருப்போம். எங்களுடைய கல்பை சுத்தப்படுத்துவோம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த கல்பை சுத்தப்படுத்துகிறாரோ, கெட்ட குணங்களை விட்டும் சுத்தப்படுத்துகிறாரோ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் சுத்தப்படுத்தவில்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். கெட்ட குணங்களில் இருந்து, கெட்ட சிந்தனைகளில் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவோம். இஸ்லாம் வெறுக்கக்கூடிய எல்லா விதமான குணங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய முஃமின்களுடைய பண்புகளாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். ரப்பல் ஆலமீன் அப்படியாப்பட்ட நல்ல பண்புகளை எங்களிடம் தருவானாக. கெட்ட குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. ரப்பே ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் ரப்பே. நாம் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய கல்வை சுத்தப்படுத்துவாயாக. நீ வெறுக்கக்கூடிய குணங்களில் இருந்து ரப்பே எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. மோமின்களுடைய சிஃபாத்களாக, பண்புகளாக நீ சொன்ன அனைத்து பண்புகளையும் எங்களுக்கு தருவாயாக. சிறந்த மோமின்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அவருடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே உனது லிகாவை முனாஜாவை நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா